3 முறை பேட்ஜ் எடுக்கப்பட்டால் மஞ்சரியின் கேப்டன் பதவி பறிக்கப்படும். சொன்ன அந்த அக்ரெசிவ் மோட் ஒரு கேப்டனுக்கான தகுதி இல்லைன்னு நான் நினைக்கிறேன். கேப்டனோட அழகு இல்லைன்னு நான் நினைக்கிறேன். ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல். கண்டிப்பாக இது வந்துட்டு ஒரு ஃபேரான கேமாக இருக்கவே முடியாது. எவ்வளோ கேப்டன்ஷிப் வந்துட்டு எத்தனையோ பேர் கோவப்பட்டிருக்காங்க. ஜஸ்ட் இவங்க ஒரு 2 இடத்துல கோவப்பட்டாங்க அப்படின்ற ஒரே காரணத்துக்காக கேப்டன்ஷிப் பதவியே எடுக்கிற மாதிரி ஒரு டாஸ்க் கொடுக்குறாங்க அப்படின்றது வந்துட்டு ஏற்றுக்கவே முடியாத ஒரு விஷயம். என்ன ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு ஒரு 3 க்ரீன் பேட்ச் கொடுத்துருக்காங்க. அந்த 3 க்ரீன் பேட்சையும் சரியான காரணம் சொல்லி ஹவுஸ்மேட்ஸ் வந்துட்டு அதை எடுத்துட்டாங்கன்னா ஸோ அவங்களுடைய கேப்டன்ஷிப் பதவி பறிக்கப்படும் அப்படின்றது தான் இந்த டாஸ்கே. முதல்ல நம்மளுடைய முத்து வராரு. முத்து வந்துட்டு மாக் பண்ணுறாருன்னு சொல்லிட்டு அவர்கிட்ட மாக்கிங்காக பேசி அக்ரெசிவாக பேசினாங்கல்ல, அது ஒரு கேப்டனுக்கு அழகு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த முதல் பேட்சை எடுத்துடுறாரு. 2வது பேட்சை இவங்க எடுக்க போகிறாங்க. யார்? நம்ம சாச்சனம். அதாவது ராணுவ குதிக்க போகிறாருன்னு எல்லா பெண்களுக்குமே தெரியுமா, அதை பர்சனலாக எடுத்துக்கிட்டு அவங்க கேட்டாங்க அப்படின்ற மாதிரி சொன்னார். லூஸு சாச்சனா, எல்லா பெண்களையுமே தான் நான் கேட்குறேன். அவர் குதிக்கணும்னா பர்மிஷன் வாங்கணும்ல, இந்த சைடு வரணும்னா பர்மிஷன் வாங்கணும்ல, அதை கேப்டனாக அவங்க கேட்டாங்க. தென் பெண்களில் ஒரு அணியில் இருக்கவங்களாம் கேட்டாங்க. அப்படி இருக்கும்போது இது எப்படி பர்சனலாக எடுத்துகிட்டு போகிறா அப்படின்றது எனக்கு சுத்தமாக புரியல. ஸோ அவங்களுடைய 2வது பேட்சை சாச்சனை எடுக்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு கடைசியாக மஞ்சரி அழுகிறதை பார்த்தா 3வது பேட்சும் அவங்க கிட்டேருந்து எடுக்கப்பட்டாச்சுன்னு தான் நினைக்கிறேன். ஸோ மஞ்சரியை கேப்டன் பதவியிலேருந்து இறக்கி இருக்காங்க. இத்தனை சீசனில் ஒரே ஒரு தடவை கூட கேப்டனாக ஆனவங்க மறுபடியும் அந்த பதவியிலேருந்து எடுக்கப்படலை. ஸோ மஞ்சரிக்காகவே இந்த டாஸ்க்கை வச்சு வேணும்னே வந்துட்டு இறக்கியிருக்காங்களா என்னன்னு தெரியல, இல்லை கேமை சுவாரஸ்யப்படுத்துறதுக்கான்னு தெரியல. ஆனால் டெஃபினட்டாக வந்துட்டு மஞ்சரி இதனால் பயங்கரமாக ஹர்ட் ஆயிருப்பாங்கன்றது மட்டும் நல்லாவே தெரியுது. இது மஞ்சரிக்கு மட்டும் இல்லை, எவ்வளோ ஒஸ்ட்டாக யாராவது கேப்டன் பண்ணாலுமே வந்துட்டு இப்படி பண்ணக்கூடாது. ஸோ அதை வந்துட்டு அவங்கக்கிட்ட வார்னிங் கொடுக்கலாம். ஸோ மஞ்சரிக்கு இது வரைக்கும் எந்த வார்னிங்குமே கொடுக்காம திடீர்னு இப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை செய்யுது வந்துட்டு எனக்கு ஃபேரான கேமாக தெரியல. ஸோ இது சம்மந்தமாக உங்கள் கருத்து என்னன்றது நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்வதற்கு நம்ம சென்னை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.